எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. இந்த ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு ஆட்சி? துப்புடுங்க இந்த ஆட்சி மட்டமான ஆட்சி. எத்தனை வீடு போறீங்க மொத்தமா இன்னைக்கு? காலையில இருந்து ஒவ்வொரு வீடா போயிட்டு வரேங்கப்பா. அது அப்பாவா? நம்ம ராஜ்யசபா எம்பி கடைசி படத்தோட கெட்டப்ல இருந்துகிட்டு என்ன அப்பான்றியா? தம்பி, இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. உங்களுக்கு எங்க மாமனார் வயசு இருக்கும். நான் வேணா உங்களை மாமான்னு கூப்பிடுவா. அப்போ மாமண்ணா, நீ ஒரு மாமா மண்ணா. எத்தனை வீடு போறீங்க மொத்தமா? காலையில ஆரம்பிச்சு ஒவ்வொரு வீடா போயிட்டு வந்துட்டு இருக்கோம்ப்பா. என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க? சரி சரி, எல்லா வீட்லயும் ஓரடியில் தமிழ்நாடு ஸ்டிக்கர் ஒட்டிங்களா? ஒட்டணும் எல்லா வீட்லயும். எங்க செல்ல போடவே இல்லை. அப்ப நான் ஒருத்தருவாங்க கிரியேட்டிவா டெட் பாடி தலையில ஸ்டிக்கர் ஒட்டுற ஐடியா யார் கொடுத்தது? அது அவங்க வீட்டுல பணத்தை வந்து உட்கார வைக்கிறதா வழக்கமா. அது தெரியாம நம்ம பசங்க செவருன்னு நினைச்சு அவர் தலையில ஒட்டிட்டாங்க. இப்படி மக்கள்லாம் சார் ஆர்வமா இருக்காங்களா? என்ன சொல்றாங்க நம்ம ஆட்சியை பத்தி? நாங்க கேக்குறோம் அந்த 1000 ரூபாய். நாங்க 4 பேர் கொடுத்துட்டு போவோம் 1000 ரூபாய். இப்போ இதுல ஜாயின் பண்ணா எலெக்ஷன் டைம்ல பணம் பொருளும் கொடுப்போம். அதெல்லாம் எங்ககிட்டே எடுத்து முதல்ல ஏன் சேரணும்னு கேட்டாங்க. சேர்ந்தாதான் உரிமை தொகைன்னு சொன்னோம். உடனே சேர்ந்துட்டாங்க ஐயா. நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். உனக்கு தெரிஞ்ச புள்ள வாங்க. ரொம்ப சிறப்பு. ஃபோன் நம்பர்லாம் கொடுக்குறாங்களா? எந்த ஸ்டம்பமும் இல்லையா? இப்ப என்ன சரி, எனக்கு கட்சியில அணையணும். சோ உங்க மொபைல் நம்பர் கொடுங்க. முடியாது. என்னத்துக்கு உங்களுடன் ஸ்டாலின்? எங்களுக்கு எங்களுடன் ஸ்டாலின் தேவை கிடையாது. இப்ப நடக்கிற ஆட்சியிலே ஒருத்தர் கிடைக்கல. திரும்ப வந்து என்ன செய்ய போறீங்க? கொடுத்தாங்க யாரோ நிதி அரசராமே. எந்த கட்சிக்காரனே தெரியல. அவர் சொன்னதுக்கு அப்புறம் கொடுக்கறதே இல்லைங்கய்யா. அவர் வேற ஏதோ ஓடிபி எல்லாம் கேட்க கூடாதுன்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாராமே. நீங்க கொஞ்சம் போயிட்டு விசாரிங்க அவரை பத்தி. முட்டாளா இருக்கீங்களே. அந்த நீதி அரசர் உங்களை எல்லாம் ஓரணியில திரட்டி, ஐயப்பா மக்கள் யாராவது இருக்காங்களாங்க? ஏன் இங்க என்ன பக்கத்துல குறைஞ்சது ஒரு 100 பேர் இருப்பாங்க ஐயா. பெரியவங்க யாருக்கிட்ட போட கொடுங்க. என்னப்பா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? ரொம்ப நல்லா இருக்கமா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன கேடு எங்களை வந்து பாக்குறதுக்கு? 4 வருஷமா ஒருத்தர வரல இங்க. இப்ப அப்ப கொடுத்த மனுவுக்கே தீர்வை காணும். எலெக்ஷன் வருதுன்னு ஒவ்வொருத்தரா வந்து நிற்கிறீங்க. நீங்களாம் நிறுத்தாம விளம்பரம் பண்றதுக்கு வீடியோ கால் பண்ணிருக்கிறீங்க. இப்ப எலெக்ஷன் வந்தா போதும், உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடுன்னு போடுவோம் பாரு ஒரு நாடகம். பாத்தியாடி நல்லா கதையாகுது. இத நம்ம காசு எடுத்து நம்ம கொடுக்குற திட்டத்துக்கு இவர் பேர் வச்சு பாறான். ஹலோ ஹலோ, கேக்குதா? இங்க நெட்வொர்க் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே கேட்கல. நீங்க பேசிட்டே இருக்க, நான் வச்சுடுறேன். ஐயோ, வண்டி ஹாஸ்பிட்டல் கொடுங்க, தலை சுத்துது. ஐயா, நம்ம இருக்கிறது ஹாஸ்பிட்டல்ல தான்.